இன்னைக்கு வந்து நம்ம பிபிடி அப்படின்ற ஒரு ஆப்பை எப்படி யூஸ் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்து இதோ இந்த மாதிரி வேணாம், நம்மளுக்கு பிளாங்கா வேணும். ஏன்னா அப்பதான் நம்மளால ஃப்ரீயா ஒர்க் பண்ண முடியும். ஸோ நான் இப்போ வந்து இதை எப்படி சேஞ்ச் பண்ணணும்னா இங்க லே அவுட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி இங்க பிளாங்க்னு கிளிக் பண்ணுவோம். பாருங்க பிளாங்க் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா முக்கியமானது நீங்க சேவ் பண்ணணும். ஏன்னா சில டைம்ஸ் உங்களுக்கு நெட்வொர்க் கம்மியா இருக்க போது சேவ் பண்ண போது உங்களுக்கு நெட்வொர்க் கம்மியா இருக்கு, அதனால சேவ் பண்ண முடியாதுன்னு சொல்லிடும், நீங்க பண்ணதெல்லாம் வேஸ்ட் ஆயிடும். ஸோ இப்போவே சேவ் பண்ணிக்கலாம். டெமோ ஃபார் யூடியூப்ன்ட்டே சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இதோ பிளாங்கா இருக்கிறதுக்கு பதிலாக ஏதாவது டிசைனு தீம்ஸ் ஏதாவது வேணும்னா இதோ இங்க டிசைன் டேபுக்கு போயிட்டு நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இதோ இது பிடிக்கும், அதனால இது சூஸ் பண்ணிக்கிட்டு இங்க கலர்ஸ்க்கு போயிட்டு மாத்திக்கலாம். இதோ இது இது இதோ இது வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் ஸ்டைல்ஸ் பிளாக் கலர் வச்சுக்கலாம். இப்போ வந்துட்டு நீங்க வந்து இது ஓப்பனிங் ஸ்க்ரீன்ன்றதுனால டெக்ஸ்ட் ஆட் பண்ணலாம். ஆனா அதுக்கு முன்னாடி நான் வந்து நான் வந்து 8 ஸ்லைட்ஸ் ஆட் பண்ண போறேன். 8 ஸ்லைட்ஸ். ஸோ அதுக்காக நான் இப்போ வந்து நியூ ஸ்லைட் எப்படி ஆட் பண்ணணும்னா இங்க நியூ ஸ்லைட் அப்படின்னு இருக்குல்ல, அதுக்கு மேல ஒரு ஐகான் இருக்குல்ல, அதை ப்ரெஸ் பண்ண உடனே உங்களுக்கு நியூ ஸ்லைட் வந்துடும். இப்போ 8 ஸ்லைட்ஸ் வர வரைக்கும் அப்படியே பண்ணலாம். ஓகேவா கைஸ்? இப்போ பாருங்க உங்களுக்கு 8 ஸ்லைட்ஸ் கிடைச்சிருச்சு. ஸோ நீங்கள் டிசைன் ஒன்று சூஸ் பண்ணதுக்கப்புறம் அதே டிசைன் தான் எல்லா ஸ்லைட்ஸ்க்கும் வரும். நீங்கள் வந்து வெறும் ஒரே ஸ்லைட் தான் எனக்கு வேணும், மற்ற ஸ்லைட்ஸ்க்கெல்லாம் வேணும்னா நீங்கள் என்ன பண்ணுங்க, இதில் பண்ணாதீங்க, நீங்கள் இதை பிளாங்க் கொடுத்துருங்க. இப்போ வந்து நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிட்டு ஃபார்மேட் பேக்ரவுண்ட் அப்படின்னு கொடுக்கணும். ரைட் கிளிக் பண்ணிட்டு ஃபார்மேட் பேக்ரவுண்ட், அதுக்கப்புறம் இதோ இந்த மாதிரி வரும். இப்போ நீங்க வந்து ஒரு பிக்சர் கூட பேக்ரவுண்டா வச்சுக்கலாம், இல்ல கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்ல கிரேடியன்ட் இந்த மாதிரி வேற வேற கலர் வச்சுக்கலாம், இல்ல பேட்டர்ன் ஏதாவது கொடுக்கலாம். பாருங்க இந்த மாதிரி அந்த மாதிரி என்ன வேணாலும் கொடுக்கலாம். நான் இப்போதைக்கு எனக்கு ஒரே கலர் இருந்தாலும் பரவாயில்ல, அதனால நான் இதே கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ வந்து இது என்னக்கா வெயிட் பண்ணுங்க கைஸ், இது கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு. ஸோ இது கிளிக் பண்ணிட்டு பேக்ரவுண்ட் கலர் இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இது என்ட்ரி ஸ்க்ரீன்ன்றதுனால நம்ம சேனல் நேமை பார்த்துடுறோம். ஆல் இன் ஒன். ஓகே, இப்போ வந்து நீங்க சும்மா விட்டுட்டா இதே மாதிரி குட்டியுண்டா இருக்கும். அப்படி உங்களுக்கு வேணும்னா நீங்க அப்படியே வச்சுக்கலாம். ஆனா இது டைட்டில் ஸ்க்ரீன்ன்றதுனால நான் ஃபாண்ட்டையும் சைஸையும் மாற்ற போறேன். ஃபாண்ட் வந்து நான் வந்து இதோ இந்த ஃபாண்ட் வச்சுக்கலாம், இல்லை வேணாம் இந்த ஃபாண்ட் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் சைஸ் ஒரு 60 வைக்கிறேன். ஓகே, இப்போ இது மிடிலுக்கு கொண்டு வரதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லைன் மாதிரி தெரியும், அது தெரிஞ்சுட்டு இந்த 2 லைனும் தெரிஞ்சா அது மிடில் இருக்குன்னு அர்த்தம். ஆனா அந்த மாதிரி வேணாம்னா நீங்க வந்து ஹோம்லே இது இங்க பாருங்க அரேஞ்ச் அப்படின்னு இருக்கும், அதை இங்க வந்துட்டு அலைன்குள்ள போயிட்டு அலைன் சென்டர் அலைன் மிடில் கொடுத்தா மிடிலுக்கு வந்துடும். ஆனா இப்போ நம்மளுக்கு 8th ஸ்லைட் வந்து எண்ட் ஸ்க்ரீனு பாயின்னு சொல்லுவோம்ல, அந்த ஸ்க்ரீனு. அதுக்காக எனக்கு இதே மாதிரி எனக்கு வந்து வேணும், அதனால நான் இதை காப்பி பண்ணிக்கிறேன். ரைட் கிளிக் பண்ணி இங்கே காப்பி கொடுக்கலாம். அதுக்கப்புறம் லாஸ்ட் ஸ்லைடு போய் கிளிக் பண்ணிட்டு இதுக்குள்ள வந்து பேஸ்ட். நார்மலா இப்படி கொடுத்தா அது மட்டும்
அதாவது டெக்ஸ்ட் மட்டும் வந்ததும் வேற ஒண்ணும் வராது. இப்படி கொடுத்தா அந்த நம்ம அடிச்ச டெக்ஸ்டே வரும், உங்களால மாத்த முடியாது. நீங்க ஏதோ இது கொடுங்க, அப்பதான் உங்களுக்கு அதே மாதிரி வரும். அதுக்கப்புறம் நீங்க பாய் அப்படின்னு மாத்திக்கலாம். பாருங்க, பாய். ஓகேவா? இது பாய் அப்படின்னு மட்டும்தான் இருக்கிறதுனால நான் வந்து கொஞ்சம் பெருசு பண்ணிக்க போறேன். ஒரு 96 வைக்க போறேன். அதுக்கப்புறம் இது இப்படி பண்ணிட்டு மிடில் அரேஞ்சுக்கு போயிட்டு அலைன் சென்டர் அலைன் மிடில் கொடுத்துட்டா மிடில் வந்துடும். நான் வந்து செகண்ட் ஸ்லைட்ல நான் ஒரு பிக்சர் இன்சர்ட் பண்ண போறேன். நீங்க அப்படி இன்சர்ட் பண்ணணும்னா நீங்க கூகுள்குள்ள போயிட்டு அதுக்கப்புறம் இதோ நியூ டேப் ஓபன் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து என்ன பிக்சர் வேணுமோ சர்ச் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து கோட்ஸ் வேணும் எனக்கு, அதனால நான் இதோ இது சர்ச் பண்ணிக்கிட்டு இமேஜஸ்க்கு போயிட்டு இதில் என்ன வேணாலும் எடுத்துக்கலாம். நான் வந்து இது எடுத்துக்கிறேன். ரைட் கிளிக் பண்ணி காப்பி இமேஜ் கொடுத்துட்டு இங்க வந்துட்டு Ctrl+V கொடுத்தா அது பேஸ்ட் ஆயிடும். இது ஏதாவது வரும். அதுக்கப்புறம் பேஸ்ட் எடுத்து பாருங்க. இதே நீங்க பண்ணலாம். இல்லைன்னா நீங்க இன்சர்ட் அப்படின்ற டேப்க்கு போயிட்டு பிக்சர்ஸ் கிளிக் பண்ணி திஸ் டிவைஸ்ன்னு அமுத்திட்டு நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிற இல்லைன்னா சேவ் பண்ணி வச்சிருக்கிற பிக்சர்ஸை நீங்க இன்சர்ட் பண்ணிக்கலாம். பாருங்க, இப்படி ஒவ்வொன்றா தான் பண்ணுமான்னு கேட்டா அப்படி பண்ணலாம். இல்லைன்னா இங்க பாருங்க, இப்படி போயிட்டு இது எல்லாத்தையும் இப்படி கண்ட்ரோல் கொடுத்து நீங்க செலக்ட் பண்ணலாம் இந்த மாதிரி. ஆனா நீங்க அப்படி செலக்ட் பண்ணிட்டு இன்சர்ட் பண்ண போது மொத்தமா வந்து அதே மாதிரி வந்துடும். இங்க பாருங்க, நான் காமிக்கிறேன். இதோ இந்த மாதிரி வந்துடும். அதனாலதான் இதுக்கு பதிலா நீங்க வந்து ஒவ்வொன்றா பண்ணுங்க, சோம்பேறித்தனம் பண்ணாம. நெக்ஸ்ட் இது கொடுக்கலாம். சாரி, இன்சர்ட். நான் வந்து 6th ஸ்லைட்ல வந்து பிக்சர் ஆட் பண்ண போறேன். 7th ஸ்லைடா? ஓகே, நான் ஒரு ஸ்லைட் ஆட் பண்ண மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஆட் பண்ணிடலாம். நான் 6th ஸ்லைட்ல வந்து ஒரு வீடியோ ஆட் பண்ண போறேன். அதனால 6th ஸ்லைடை விட்டுட்டு 6th and 7th ஸ்லைட்ல வந்து நம்ம வந்து பிக்சர்ஸ் ஆட் பண்ணிடலாம். இன்சர்ட். இப்படி குட்டியும் இருந்துச்சுன்னா கார்னருக்கு கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் அங்க இருந்து நீங்க பெருசு இதோ இந்த சர்க்கிள் மாதிரி இருக்கும்ல, அதை புதிச்சு பெருசு பண்ணலாம். வந்து அதே மாதிரி நியூ பிக்சர் ஆட் பண்ணலாம். 6th ஸ்லைடை விட்டுட்டு வேற பிக்சர் ஆட் பண்ணலாம். திஸ் டிவைஸ் லாஸ்ட். ஓகே, நம்ம இப்போ பிக்சர்ஸ் ஆட் பண்ணிட்டோம். ஆனா நம்மளுக்கு வந்து ஒரு ஆடியோ இருக்கணும்ல, அதாவது ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் அந்த மாதிரி. அதுக்கு நீங்க அதே இன்சர்ட் டேப் போயிட்டு பிக்சர்ஸ்குள்ள போயிடாதீங்க. டக்குன்ட்டு பிக்சர்ஸ் ஆட் பண்ணணும்னா பிக்சர்ஸ்குள்ள போகும். ஆடியோ ஆட் பண்ணணும்னா இங்க ரைட் சைட்ல ஆடியோ அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டா உடனே அது கேட்கும் ஆடியோ ஆன் பிசியா ரெக்கார்ட் ஆடியோன்ட்டு. ரெக்கார்ட் ஆடியோ கொடுத்தா இந்த மாதிரி ஓப்பன் ஆயிடும். அதுக்கப்புறம் நீங்க இந்த ரெட் கலர் சர்க்கிள கிளிக் பண்ண உடனே அது ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். பாருங்க, இப்போ ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஆடியோக்கு நேம் கூட கொடுத்துக்கலாம். இது ஒண்ணுமே இல்லை, சும்மா டெமோ தான், அதனால டெமோனே கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க இதோ இந்த ப்ளூ கலர் ஸ்கொயரை கிளிக் பண்ணா ரெக்கார்டிங் முடிஞ்சிடும். வாங்க கிளிக் பண்ணலாம். இப்போ ரெக்கார்டிங் முடிஞ்சிருச்சு. ஓகே கொடுத்து பார்க்கலாம். ப்ளே. பாருங்க, இப்போ ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இது சூப்பரா ப்ளே ஆகுது. ஸோ ஆனா இப்போ வந்து நானே ஒரு மியூசிக் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன், அதை நம்ம இன்சர்ட் பண்ணலாம். ஸோ இதை வந்து உங்க கீபோர்ட்ல டெலிட்னு கொடுத்துருக்கீங்க. இப்போ
அதே ஆடியோ போயிட்டு ஆடியோ ஆன் மை பிசின்னு கொடுத்தா நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிற ஆடியோவை நீங்கள் எடுத்துக்கலாம். இதோ இந்த ஆடியோ டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு இன்சர்ட் கொடுத்துடலாம். அது வந்துடும். இப்போ நீங்கள் ஸ்லைட் ஷோவில் போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்னலாம் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியும். ஸ்லைடும் சேஞ்ச் ஆக மாட்டேங்குது, இந்த ஆடியோவும் ப்ளே ஆக மாட்டேங்குது. அதுக்காக நம்ம ஃபர்ஸ்ட் எஸ்கேப் கொடுத்துட்டு எப்படி ஆடியோவை அதே ப்ளே பண்ண வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் ஆட்டோமேட்டிக்லி அப்படின்னு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் ப்ளே அக்ராஸ் ஸ்லைட்ஸ், வால்யூம் எவ்வளோ வேணுமோ வச்சுக்கலாம், நம்ம ஹையே வச்சுக்கலாம். லூப் அண்டில் ஸ்டாப் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஹை டியூரிங் ஷோ கொடுத்தா இது நீங்கள் ஸ்லைட் ஷோவில் பார்க்க போது அது இதோ இந்த ஆடியோ ஐகான் வேஸ்ட்டாக இருக்காது. நீங்கள் அப்படி ஹைட் பண்ணுறதுக்கு பதிலாக இப்படி போய் எடுத்துகிட்டு போட்டாலும் ஒன்றும் ஆகாது, அதே தான் இருக்கும். அதுக்குன்ட்டு ஆடியோ காணாம போயிடுச்சு வராதுன்னு நினச்சிக்காதீங்க, அது இன்னும் ஃபர்ஸ்ட் ஸ்லைட்லேயே தான் இருக்குது. நம்ம ஹை டியூரிங் ஷோன்னு கொடுத்துக்கலாம். அதுக்கு பதிலாக இங்கே பிளேயிங் பேக்ரவுண்டுன்னு கொடுத்தா அதே தான் ஆகும். சரி, இப்போ ஸ்லைட் ஷோவில் போய் பார்த்தா ப்ளே ஆகுது, ஆனால் ஸ்லைட் சேஞ்ச் ஆக மாட்டேங்குது. பார்த்துருக்கீங்களா? ஏன்னா ஸ்லைட் சேஞ்ச் ஆகணும்னா நீங்கள் அதை ஒரு டிரான்சிஷனில் போய் பண்ணணும். ஸ்லைடு நீங்களே மேனுவலாக சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்க போது அது எப்படி ஹெல்ப் ஆகும்னா, நீங்களே ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணுறீங்கன்னா அப்போ தான் ஹெல்ப் ஆகும். ஆனால் நம்ம டிரான்சிஷன் வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி 6th ஸ்லைடில் ஒரு வீடியோ இன்சர்ட் பண்ண போகிறேன். ஸோ அதே இன்சர்ட் டேப்க்கு போயிட்டு இங்கே ஆடியோக்கு பக்கத்துலேயே வீடியோன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி வீடியோ ஆன் மை பிசி ஆர் ஆன்லைன் வீடியோஸ். ஆன்லைன் வீடியோஸ்னால் நீங்கள் இப்படி கிளிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அட்ரஸ் போட்டுக்கலாம். நான் பாருங்கள், இங்கே யூடியூப் எங்கே வேணாலும் போய் போட்டுக்கலாம். எங்களோட வீடியோ அது நாங்களே எடுத்து போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், இதோ இது இருக்குல்ல, எங்களோட இன்ட்ரோ டு ஆல் இன் ஒன் வீடியோ, இல்லை இந்த 2 வீடியோ, எந்த வீடியோ வேணாலும் லிங்க் மட்டும் கொடுத்துட்டா அதே அது வந்துடும். ஆனால் அதோட ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, உங்களால் வீடியோவை ட்ரிம் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் வீடியோ ரொம்ப பெருசாக இருக்கு, எனக்கு இதோ இந்த ஒரு பார்ட் மட்டும்தான் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆன்லைன் வீடியோஸ்லேருந்து எடுக்க போது உங்களால் ட்ரிம் பண்ண முடியாது. ஆனால் நம்மளுக்கு இப்போ ட்ரிம் பண்ணணும், ஏன்னா இந்த ப்ரெசன்டேஷன் ஒரு குட்டி ப்ரெசன்டேஷனாக தான் இருக்கணும். ஸோ அப்படின்னா நீங்கள் டவுன்லோட் சேவ் பண்ணி வச்சுருக்கணும், வீடியோ ஆன் மை பிசின்ட்டு சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு இங்கே பாருங்கள், நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். கிளிக் பண்ணிட்டு இன்சர்ட் பண்ணிடலாம். வீடியோ வந்ததும் இப்போ நீங்கள் ஃபுல் ஸ்க்ரீன் வரைக்கும் நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம், பெருசு பண்ணிக்கலாம். இப்படி பண்ணிக்கிட்டா ப்ளே ஆகும். இங்கே பாருங்க, ப்ளே ஆகுதா? ஆனால் நீங்கள் ஸ்லைட் ஷோவில் போய் பார்த்தீங்கன்னா அதே ப்ளே ஆகாது. நீங்கள் தான் இந்த மாதிரி அங்கேயும் இதை கிளிக் பண்ணாதான் அது ப்ளே ஆகும். ஸோ இதுக்கும் அதே அந்த ஆடியோ மாதிரி தான் ஆட்டோமேட்டிக்கலின்னு கொடுத்துருங்க. இதெல்லாம் கொடுக்க தேவையில்லை, ஏன்னா இந்த வீடியோ ஆடியோ வேற மாதிரி. ஓகேவா? இது வீடியோக்கு இது எல்லாமே கொடுக்க வேணாம், ஆட்டோமேட்டிக்கலின்னு மட்டும் கொடுத்துருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ 4 minutes இருக்கு, நம்மளுக்கு 4 minutes எல்லாம் வேணாம். அதனால இங்கே ட்ரிம் வீடியோன்னு கொடுத்தா இதோ இப்படி ட்ரிம் ஆகும். ஸோ நீங்கள் எவ்வளோ வேணுமோ நீங்கள் ட்ரிம் பண்ணிக்கலாம், எவ்வளோ வேணுமோ ட்ரிம் பண்ணிக்கலாம். இவ்வளோ வச்சுக்கலாம். ஓகே, ஓகே கொடுத்துருங்க. இப்போ அவ்வளோதான் ப்ளே ஆகும். இப்போ ஸ்லைட் ஷோவில் போய் பாருங்க, ஸ்லைட் சேஞ்ச் ஆக மாட்டேங்குதுல. நீங்கள் எவ்வளோ கொடுத்தாலும் அது சேஞ்ச் ஆகாது, ஏன்னா நான் சொன்ன மாதிரி நீங்கள் இன்னும் டிரான்சிஷனுக்கு போய் அதை சேஞ்ச் பண்ணல. இப்போ நம்ம டிரான்சிஷன் டேப்க்கு போய் அதை சேஞ்ச் பண்ண போகிறோம். எப்படின்னா ஆன் மவுஸ் கிளிக் செக்
செக் ஆகிருக்கும். அதை அன்செக் பண்ணிட்டு ஆஃப்டர் செக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் எவ்வளோ செகண்ட்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு அது நெட் ஸ்லைட் போகணுமோ அவ்வளோ செகண்ட்ஸ் வச்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு 3 செகண்ட்ஸ் வச்சிடுறேன். ஓகேவா? வச்சுட்டா 3 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் நெட் ஸ்லைடுக்கு போயிடும். ஆனால் ஒவ்வொன்றுக்கும் மேனுவலாக போய் இதை பண்ணிகிட்டே இருக்கணும் தேவையில்ல. இங்கே அப்ளை டு ஆல் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டா போய் பாருங்கள். இதுலேயும் 3 செகண்ட்ஸ், இதுலேயும் 3 செகண்ட்ஸ், எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் வீடியோ அதுலேயும் ஆஃப்டர் 3 செகண்ட்ஸ்ன்னு இருக்குது. ஆனால் நம்ம வீடியோ 46 செகண்ட்ஸ் இருக்குது. உங்களுக்கு வீடியோ ஃபுல்லாக ப்ளே ஆகணும்னா அதை நீங்கள் அதிகம் பண்ணிக்கலாம். 46 செகண்ட்ஸ் வரைக்கும் பாருங்கள். இப்படி அப்போ கிளிக் பண்ணிட்டே இருந்தால் 46 செகண்ட்ஸ் வந்ததும் எவ்வளோ 21 மில்லி செகண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வச்சுக்கலாம். அதெல்லாம் இப்போதைக்கு தேவையில்லை. ஸோ இப்போ ஸ்லைட் ஷோவில் போய் பார்க்கலாம். ஓகேவா? எண்ட் ஆஃப் ஸ்லைட் ஷோ. இப்போ நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா இப்போ சும்மா கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட வீடியோட சவுண்டு ப்ளே ஆகுது, ஆடியோட சவுண்டு ப்ளே ஆகுது. அதுக்கு ஒன்றும் இல்லை. இங்கே இப்படி இருக்கா பிளேபேக், இதை செலக்ட் பண்ணிக்கிட்டு பிளேபேக்குக்கு போயிட்டு வால்யூம் அப்படின்னு இருக்கும். நீங்கள் இங்கே லாஸ்ட்டில் மியூட்டுன்னு இருக்கும், அது கொடுத்துட்டு அது மியூட் ஆகிடும். நான் காட்டுறேன். இப்போ கரண்ட் ஸ்லைடுன்னு கொடுத்துடலாம். பாருங்க, சவுண்ட் ப்ளே ஆகுது. ஸோ வந்து நம்ம சவுண்ட் ப்ளே ஆகாமல் இருக்கிறதுக்கு இதை இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஃப்ரம் பிகினிங்னு கொடுத்தாலும் அதே தான். பாருங்க, சவுண்ட் ப்ளே ஆகுது, நம்மளோட ஆடியோ தான் ப்ளே ஆகுது. ஓகேவா? எஸ்கேப் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து பவர் பாயிண்டோட பேசிக்ஸை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க. ஆனால் நீங்கள் ஒன்று யோசிச்சிருந்தீங்கன்னா, இந்த ஆப்ஜெக்ட்ஸ்க்கு எல்லாம் அனிமேஷன் எப்படி கொடுக்கறது, இல்லைன்னா இந்த ஸ்லைடோட டிரான்சிஷனுக்கு நடுவில் எப்படி ஒரு எஃபெக்ட் கொடுக்கறதுன்னா, அது ரெண்டுத்தையும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஏன்னா இது பெரிய டாபிக். ஆனால் அது ரெண்டுமே ஒரு 2 டேப் தான், அதனால ஷார்ட்டாக தான் இருக்கும். அதனால ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரே வீடியோவில் போட்டுடலாம் நெக்ஸ்ட் வீடியோவில். ஸோ இந்த மாதிரி கான்டென்ட் எல்லாம் தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அப்போதான் யூஸ்ஃபுல்லான கான்டென்ட்ஸ் வரும். அதுக்கப்புறம் பெல் ஐக்கானை இருக்க போதே தட்டிடுங்க, அப்போதான் நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு. பாய்.